ஏவல் வினா அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஏவி விடுறது அந்த செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்னு சொல்லி அக்கா தம்பியை பார்த்து கேட்குறேன், இல்லை அண்ணன் தம்பியை பார்த்து கேட்குறாங்க. அப்போ வீட்டில் யார் கடைக்குட்டியா இருக்கோ இல்லைன்னா வீட்டில் யாரும் சிறியவர்களா அவங்கள தான் வேலை வாங்குறது அப்படின்றது இருக்கும். இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய தொல்லை. என்ன தொல்லை அப்படின்னா, நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பம் முடிவு பண்ணணும், சமுதாயம் முடிவு பண்ணணும், உங்கள் நண்பர்கள் முடிவு பண்ணணும். அதனால என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் உங்களை தான் போட்டு இழுத்துட்டு இருப்பாங்க. நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க எக்ஸாம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்தவரை என்னன்னா, எக்ஸாம் எப்ப ஜூலை 13 தானே, அப்புறம் என்ன வாப்பா போலாம் அப்படின்னு ஏதோ நேரடியா எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்து எக்ஸாம் எழுதுனா நமக்கு வேலை கொடுக்குற மாதிரி சமுதாயம் நம்மள அப்படிதான் இந்த தேர்வை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கு. ஏன்னா எக்ஸாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எக்ஸாமுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம், படிச்சுக்கோங்க அப்படின்னு. நான் ஒரு வாரம் லீவ் போடுறேன், லீவ் போட்டு என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போறது இல்லை. நீங்க அதுக்கு வேலைக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கடைசி ஒரு வாரம் படிக்கிறது, கடைசி ஒரு வாரம் லீவ் போடுறது அப்படின்னா, கடைசி ஒரு வாரம் உங்களால் உட்கார முடியாது. ஏன்னா அது வரையும் நீங்க சுத்திட்டு இருப்பீங்க, வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க, உட்காந்து ஆஃபீஸை பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க, இல்லைன்னா வேற ஏதாவது வேலையை பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்ப நமக்கு இந்த உட்காந்து படிக்கிறது, தேர்வு எழுதுறது இதெல்லாம் பை ப்ராக்டிஸ்ல தான் வரும். குறைஞ்சது ஒரு 3 வாரம் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம படிக்கிறது, எழுதி பார்க்கறது, தேர்வு எழுதி பார்க்கறது, ரிவிஷன் பண்ணி எல்லாம் பண்ணாதான் 3 வாரம் கழிச்சு நீங்க கண்டினியூ பண்ணுவீங்க. நீங்க ஒரு வாரம் பண்றீங்க அப்படின்னா ஒரு வாரம் என்னது, அந்த ஒரு வாரத்தில் உட்காரவே முடியாது. 3 மணி நேரம் சேர்ந்த மாதிரி உங்களால உட்கார முடியாது. எக்ஸாம் ஆல வேற வழி இல்லை, வெளியே விடவும் மாட்டாங்க. அதனால அப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க, உட்காந்து அப்படி இப்படி 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 பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போறது அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலான மாணவர்கள் தேர்வு அணுகிறது அப்படின்னு. தேர்வுல வெற்றி பெறுவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேர்வுக்கு முன்னரே என்னது தேர்வு எழுதி பார்க்கறது, உட்காந்து ஒரே இடத்துல ரிவிஷன் பண்றது, என்னது அந்த இடத்த விட்டு எந்திரிக்காம பண்றது அப்படின்றது ரெகுலரா பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி.